கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கடகராசி அன்பர்களே, செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குமா, அனுகூலமாக இருக்குமா, நற்பலன்லாம் கிடைக்குமா? செப்டம்பர் மாதத்தினுடைய கிரகங்கள்னால, மாதக்கோள்கள், அந்த கிரகங்களுடைய இணைவு, சேர்க்கை, பார்வை, இதனால் ஏதாவது தீய விஷயங்கள் இருக்கா, கவனமாக இருக்கணுமா? இந்த மாதத்தை நல்லபடியாக அமைச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு துணையாக இருக்குமா? இதெல்லாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். செப்டம்பர் மாத பலன்கள். சூரியன் இவர் தான் பிரதானமாக வச்சு நம்ம இந்த மாத பலனை கணிக்கிறோம். கணிச்சதை உங்களுக்கு சொல்கிறோம். சூரியன் எங்கே இருக்காருன்னா, மாதம் தொடங்கும் போது 2ஆம் இடத்துல, பிறகு 3ஆம் இடத்துல. 2, 3ஆம் இடங்களில் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 30 நாளில். அடுத்ததாக புதன். இந்த புதன் வந்து இதே சூரியனோடு சேர்ந்து அப்படியே 2, 3ல் சஞ்சரிப்பார். மாதம் தொடங்கும் போது 2ல் இருப்பார், அப்புறம் 3ஆம் இடத்திற்கு வந்துடுவார். அடுத்ததாக சுக்கிரன். சுக்கிரன் வந்து ராசியில் சஞ்சரிக்கிறார். முதல் 2 வார காலம்னு வச்சுக்கலாமே. அதன் பிறகு வந்து 2ஆம் இடத்திற்கு போகிறார். கடகத்திலையும் சிம்மத்திலையும் சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பிரபல்ய யோகாதிபதி, பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தான அதிபதி. மாதம் தொடங்கும் போது 3ஆம் இடத்துல இருக்கார் கன்னியில். அதன் பிறகு 4ஆம் இடத்திற்கு போகிறார். ஒரு 13 நாளில் அந்த விஷயமானது, இந்த பயிற்சியானது நடக்கும். இதெல்லாம் வைத்து தான் நம்ம வந்து பலன்களை கணிச்சிருக்கோம். இவங்கெல்லாம் தான் மாதக்கோள்கள். ஒவ்வொரு மாதக்கோளும் வந்து 2 ராசியில் இந்த மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதிலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல பணவரவு இருக்குது உங்களுக்கு. நல்ல பணவரவு. நீங்கள் வந்து வழக்கமாக என்ன சம்பாதிக்கிறீங்களோ இந்த செப்டம்பர் மாதத்தில் அந்த சம்பாத்தியம் அதிகரிக்கும். இது யாரெல்லாம் வந்து வரவு செலவு கணக்கு மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னாலும் கூட ஓரளவுக்கு தோராயமாக கூட நீங்கள் கணிச்சிடலாம். அது எப்படி சுவாமி, இப்போ வேலைக்கு போகிறோம், மாத சம்பளம் இதுதான் அப்படின்னு சொன்னால் அதானே வந்துட்டுருக்கோம். கூடுதலாக எப்படி வரும்? பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வேணால் ஏற்ற இறக்கங்கள், லாபங்கள் திடீர்னு நிறைய வரலாம், ஓகே. அப்படின்னா கூடுதல் வருமானம் எப்படிலாம் வரத்துக்கு வழி இருக்குன்னு பார்க்கலாமா? சுக்கிரன் ராசியில் சஞ்சரிக்கிறார். அந்த சுக்கிரன் யார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போது தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது வந்து சேரக்கூடிய அம்சம், மூத்த சகோதர வழியில் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கிறது. மூத்த சகோதரர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து சைலண்ட் பார்ட்னராக, அவர் வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருப்பீங்க. அப்படி ஏதாவது கொஞ்சம் உங்களிடத்துல இருந்து கேட்டு, ஏன்னா அவருக்கு வந்து நிறைய லாபம் வருகிறது, உங்களுக்கும் அந்த பலன் வரணும்னு பார்க்குறாரு. உங்கள் பணத்தையும் போட்டு அதுலேருந்து லாபத்தை எடுத்து கொடுக்குறாரு, அவர் கொஞ்சம் எடுத்துக்கிறார் சர்வீஸ் சார்ஜ் மாதிரி. அப்படின்ற ஒரு வாய்ப்பு வந்தால் பயன்படுத்திக்கங்க. அம்மா வழியிலேருந்து ரொம்ப காலமாக வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் பற்றி பேச்சு ஆரம்பித்தா போய் கலந்துக்கங்க, அம்பாவை வழிபட்டுட்டு போய் உக்காருங்க, கிடைக்கும். அப்படி சுக்கிரன் சம்பந்தமாக சொன்னோமா, இதே சுக்கிரன் 4ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். அப்போ உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. அப்போ அந்த வீடு வந்து சும்மா வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் வாடகை வருமானம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் கட்டின வீட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் சரி, நம்ம வந்து மேலே வீடு கட்டலாம், கட்டிட்டு நம்ம போயிடலாம், கீழே வாடகைக்கு விடலாம் அப்படின்ற எண்ணம் வரும். இந்த மாதத்தின் பலன்னா இப்பயே வந்துடணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கான அச்சாரம் ஆரம்பம் இப்போ நடக்கும். அதுக்கான விதையை போடுவீங்க அப்படின்றது அர்த்தம். ஏன்னா சுக்கிரன் வந்துட்டார் ராசிக்குள்ள, உங்களுக்கு வந்து ஆசை வந்துடணும், சம்பாதிக்கணுன்ற ஆசை வந்துடணும். அப்புறம் பெண்மணிகளுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படும். 12ல் குரு இருக்கார், விரயஸ்தானத்தில். குருன்னா தங்கம், பொன்னவன். அப்போ தங்கம் வாங்கணும். அப்போ 12ல் அவர் இருக்கார், ராசியில் சுக்கிரன் வந்துட்டார். அதுக்கான ஒரு சக்தி வந்துடும். உங்கள் சேமிப்பெல்லாம் சேர்த்து வச்சு என்ன முடியுமோ தங்கத்தை வாங்குவீங்க. அதனால் உங்களுக்கு அந்த ஆபரணமானது சேர்க்கை ஏற்படக்கூடிய அம்சமானது இருக்குது. ஒரு சில பேருக்கு வைரம் கிஃப்டாக கூட வரும். ஃபாரினில் இருக்கார் ஹஸ்பண்டு, இப்போ வராரு சொல்லும்போது வரும்போது வைரம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு உங்களுக்கு. அதுபோல் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு நகைலாம் பிரித்து கொடுக்குறாங்கன்னா வைரம் வரும். இதெல்லாம் எல்லாருக்குமே நான் கிடைக்கும்னு சொல்லலை. யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட தொடர்பு இருக்கிறதோ இந்த விஷயம் நடக்குது, இப்போ நீங்கள் சொல்கிறது அப்படியே ஒத்து போகுது, கிடச்சிரும் உங்களுக்கு. அதனால தான் நிறைய பலன்களை சொல்கிறோம். எல்லாருக்கும் அந்த பலன் போய் சேரணும். பெரிய கோடீஸ்வரர்களுக்கும் பலன் கிடைக்கும், தினசரி வருமானம் அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் காசுன்றவங்களுக்கும் லாபம் கிடைக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். அப்படியாக பொருளாதார மேம்பாட்டை செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் அடையலாம். இதற்கு வேற என்ன விஷயங்கள் துணையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது,
கடகராசி ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை வச்சு நம்ம பலனை தினசரி சொல்லுவோம். வார பலனில் கூட கொஞ்சம் சொல்லுவோம். மாத பலனில் வந்து அதை எடுத்து சொல்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணுறோன்னா, சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம், அதாவது ராசியில் சுக்கிரன், அதை வச்சு சொன்னோம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல யார் இருக்கா? கேது நிலையாக இருக்கார் ஆண்டுக்கும். அப்புறம் சூரியன் புதன் இவங்க இந்த மாதம் தொடங்கும் போது இருக்காங்க. அப்போ 2ஆம் இடத்துலேருந்து இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. 2ல் இவங்க இருக்கும்போது பணம் வந்துட்டுருக்கும். போகும்போது ராசியில் இருக்கிற சுக்கிரன் அங்கே 2க்கு வந்துடுவார். அப்போ 2ஆம் இடத்துல ஏதோ ஒரு கிரகம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒன்று அவரால் நமக்கு சந்தோஷம் நல்லது நடக்கும், இல்லை பிரச்சனை சண்டை வரும், ஏதாவது நடந்துட்டு இருக்கும்ல. வீடே இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அப்படியாக இந்த கிரகங்களை எடுத்துக்கலாம். அப்போது கிரகங்கள் இல்லாத வீடு வந்து பலனே தராதான்னு சொன்னால் அது வேற. அந்த இடத்து சம்மந்தப்பட்ட ஓனர் நம்மளோட கான்டாக்டில் இருப்பார், பேசுவார், வருவார், பிரச்சனை பண்ணணும்னா பண்ணுவார், நல்லது பண்ணால் எங்கள் இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க, சும்மா தானே இருக்குது, நீங்கள் மேலே கட்ட போகிறீங்களோ எல்லாம் அங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். வாகனங்கள்லாம் கார் கொஞ்சம் பார்க் பண்ணிக்கிறேன், விட்டுக்கோங்க, சும்மா தானேங்க இருக்குது, நீங்களும் அப்படியே இடமும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு. அப்போது நல்லதும் கிரகங்களே இல்லைன்னாலும் அந்த இடத்துலேருந்தும் பலன் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு இப்போ கிரகங்கள் இருக்கிறது. தனஸ்தானம் வலுத்து இருக்கிறது. அதனால் ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால முதல்ல சொன்னோம், அந்த சுக்கிரனே 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். தனஸ்தானம் வலுத்து இருக்கிறது. தனஸ்தானத்தில் மட்டும் கேது இருக்காரு. சூரியன் புதன் சுக்கிரன் 4 கிரகங்களுடைய தொடர்பு அடுத்தடுத்து மாறி மாறி வருகிறது. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துட்டுருக்கும். பணம் வந்துட்டுருக்குன்னா பணம் பண்ணணுன்ற எண்ணம் வந்துட்டுருக்கும், சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வரும். நம்ம எல்லாருமே எண்ணங்களால் இயக்கப்படக்கூடியவர்கள். கடகராசின்றதுனால இந்த விஷயத்த சொல்கிறோம். அப்போ ஒருத்தருக்கு வந்து படிக்கணும்னு எண்ணம் இருந்தால் அவர் வந்து படிக்கிறாரு, இல்லை நான் வேலைக்கு போகிறேன்னா வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போயிட்டு இருக்கிறவர் திரும்ப படிக்கணுன்ற எண்ணம் வந்து நான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு படிக்க போகிறாரு. இல்லை எனக்கு வேலையெல்லாம் வேண்டாம், பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன்னு ஒருத்தர் பண்ணுறாரு, ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணுறாரு, ஒருத்தர் போய் சினிமா எடுக்கிறார், ஒருத்தர் விளையாட்டு வீரராக போகிறார். எல்லாமே எண்ணங்கள். அப்படியாக உங்களுடைய எண்ணம் இந்த மாதத்தில் பொருளாதார மேம்பாட்டை அடையணும்னு இருக்கும். அது உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப நிலையை உயர்த்தணும்னு சொல்லிட்டு. திருமணமானவர் சொன்னால் நம்ம வாழ்க்கை துணை நம்மை நம்பி வந்திருக்காங்க, நம்முடைய மனைவி ரொம்ப நல்லா இருக்கணும், நம்ம இல்லைன்னா கூட நல்லா இருக்கணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு எண்ணம்லாம் வரும். அதே போல் மனைவியாக இருந்தாலும் கூட கணவன் இவ்வளோ கஷ்டப்படுறார், அப்போ நாமளும் சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட அதில் இன்னும் உயர்றதுக்காக பார்ப்பாங்க. இப்படியாக இந்த மாதம் பொருளாதார மேம்பாடு உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுக்கான தைரியம்லாம் உங்களுக்கு இருக்கும், அந்த முயற்சியை செய்யலாம். 4ஆம் இடத்திற்கு வரும்போது இதே போல் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டுற மாதிரி ஒரு மனை வாங்கி போடுறது, மாத தவணையில் கட்டி முடிக்கிற மாதிரி ஒரு வீடு வாங்குறது பிளான் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஆக மொத்தம் செப்டம்பர் மாதம் பொருளாதார மேம்பாட்டை கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்த போகிறது. கவனமாக இருக்க வேண்டியது என்ன? 2ஆம் இடத்துல அந்த கேது இருக்கார், 8ல் ராகு இருப்பார். இந்த ராகு இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஏன்னா அவரோட மாதக்கோள்கள் போய் சேரலை, ஆனால் கேதுவோடு சேருகின்றது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பேச்சில் கவனமாக இருக்கணும். 2வது குழப்பமாக இருந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, டபுள் மைண்டில் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, முழு மனதோடு ஒரு விஷயத்தை செய்யணும். பேச்சு வந்து பேச்சாக இருக்கணும், மிகச்சரியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இனிய உளவாக இன்னாத கூறல் சொல்கிறாங்களா, கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு, அதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள். கவனமாக இருக்க வேண்டியது. அப்புறம் கிடைக்கக்கூடிய நல்ல பலன். வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிகச்சிறந்த வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது விநாயக பெருமான வழிபாடு. விநாயக பெருமான் சொன்னால் அந்த கேதுவுக்கு உண்டான பிரீத்தியை தரக்கூடியவராக இருக்கார். குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் கேது, அவரோடு புதன், அவரோடு சுக்கிரன், அவரோடு சூரியன், இந்த கிரகம்லாம் சம்மந்தப்படுறதுனால டெய்லி காலையில் பிள்ளையாரை வணங்கிடுங்க. நீங்கள் வெளியில் கிளம்பி போகிறீங்கன்னா போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாரை பார்த்து கும்பிட்டுட்டு பிரதட்சணம் பண்ணிவிட்டு போங்க. வீட்டில் விநாயகர் பெருமான் இருந்தால் விளக்கேற்றுங்க, விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள். இந்த செப்டம்பர் மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும்.